ஹாய், வெல்கம் டு மை சேனல். ஸ்டூடெண்ட் வெயிட் லாஸ் 60 டே சேலஞ்சில் ஹரிணி இன்றைக்கி 51வது நாளை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 61 கிலோ 100 கிராம் இருக்காங்க. நேற்றும் இதே வெயிட் தான் இருந்தாங்க. முதல்ல இன்றைக்கி வந்து நோட்டில் இதை என்ட்ரி பண்ணிக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு 3 நெல்லிக்காய் இருக்க மாதிரி எடுத்து ஜூஸ் பண்ணி இன்றைக்கி மார்னிங் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் தான் எடுத்தாங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணும்போது பாடி வந்து ஹீட் ஆகும். அதனால் முடி கொட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மாதிரி ரொம்ப ஆகாமல் தடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கிறது நல்லது தான். அப்படி இல்லைன்னா வாரத்துக்கு 2 முறை இது மாதிரி நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் நல்லது தான். நெல்லிக்காய் ஜூஸ் அப்படின்ன உடனே கூட வந்து சுகர் கலந்து நாட்டு சக்கரை கலந்து குடிக்கணும்லாம் நினைக்காதீங்க. வெறும் நெல்லிக்காவை வந்து கொட்டையை எடுத்துகிட்டு அரைச்சி வடிகட்டி இல்லை வடிகட்டாமல் குடித்தா கூட ரொம்ப நல்லது. அப்படி குடிச்சிங்க அப்படின்னா இந்த முடி கொட்டுற ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். இன்றைக்கி மதியம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை சுண்டக்காய் குழம்பும் வாழைத்தண்டு கூட்டு பாயில் எக்கு ஒன்று எடுத்துக்கிட்டாங்க. பச்சை சுண்டக்காய் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லா லேடிஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த மாதவிடாய் காலங்களில் ஒரு சிலருக்கு வந்து இந்த ப்ளீடிங் வர்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீச்சு ஸ்மெல்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் தடுக்கிறதுக்கு இந்த பச்சை சுண்டக்காய் மாதத்தில் 2 முறையாவது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு சிலர் வந்து பச்சை சுண்டக்காய் கிடைக்காது. அப்போது வந்து சுண்டக்காய் காய வச்சு வத்தலாம் விற்பாங்க பார்த்திங்களா, அதையும் நீங்கள் குழம்பாவோ இல்லைனா பொரிச்சோ சாப்பிட்லாம். பச்சை சுண்டக்காய் கிடச்சதுன்னா இன்னும் ரொம்ப நல்லது. அது இது மாதிரி குழம்பு வச்சோ இல்லைனா பச்சை சுண்டக்காய் கூட்டு கூட பண்ணுவாங்க. அது மாதிரி செஞ்சு பசங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம். இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஹரிணிக்கு ஒரு மாம்பழம் கொடுத்தேன். ஹரிணி மாம்பழமே சாப்பிடவே மாட்டாள். பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒதுக்க தான் பாப்பா. இருந்தாலும் இன்றைக்கி சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாம்பழத்தை கட் பண்ணி அந்த கொட்டை பகுதி மட்டும் கொடுக்காம 2 சைடு இருக்க சாத பகுதி மட்டும் கட் பண்ணி கொடுத்துருந்தேன். அதை தான் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. 6:45 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 தோசையும் குழம்பு, அதாவது பச்சை சுண்டக்காய் குழம்பு வச்சு இன்றைக்கி அவங்க டின்னரை வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. நைட்டு நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறமா ஜீரக தண்ணி குடிச்சிட்டு ஒரு 1/2 hour கழித்து அதுக்கப்புறமா தான் போய் இன்றைக்கி அவங்க போய் படுத்தாங்க. இதுதான் இன்றைக்கி அவங்க எடுத்துக்கிட்ட டயட் ஃபுட்டு. பெரும்பாலும் டயட் ஃபுட் அப்படின்றது ஆரோக்கியமாக 3 வேளையும் சாப்பிட்டாலே உடம்பு நார்மலாகவே குறையும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.